இடம் சொந்தன்றதை காட்டுறதுக்கு அங்கே கொளுத்தணும் அப்படின்னு நீதிபதி அவராக ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசினுடைய காவல்துறைக்கும் ஒரு மோதல் நடக்கும் என்று தெரிந்தே ஜிஆர்எஸ் செஞ்சிருக்காரு. இந்த நூற்றுக்கணக்கான சங்கிகள் பிஜேபிக்காரங்க ஒரு கும்பலாக கூடி தள்ளுமுள்ளில் ஈடுபடுறாங்க, பேரிகேட்லாம் தூக்கி எறிகிறாங்க, போலீஸை அடிக்கிறாங்க, 3 போலீஸாருக்கு காயம். இதெல்லாம் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்துக்கு வரது முன்னால் நடந்தது. ஒரு கலவரம் நடப்பதற்கான சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அவர் ஒரு நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர். மாநில அரசுக்கு எதிராக ஒரு இணை அரசாங்கம் நடத்துகிறாரு. இதுவரை இந்திய நீதித்துறை வரலாற்றில் யாரும் இதை செஞ்சதில்லை. அவங்க சொல்றது கரெக்டாக தானே இருக்குது. தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு உத்தரவுக்கு கீழ்ப்படியாத அரசாக தானே இது இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் கொடுத்த தீர்ப்பின்படி அவங்க சொல்கிற அந்த தூணுக்கு போகணும்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் போகணும். அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே நுழையணும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே போ என்று சொல்ல நீதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது, அதை செய்வதற்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. ஹெச் ராஜா வெளிப்படையாக சொன்னார், இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம், நீங்கள் விளக்கேற்றுறது மட்டும் இல்லை, அவர் சொன்னது தர்காவை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதான் நல்லது. இந்துத்துவ சக்திகளினுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நிற்கிறோம் நாங்கள் தான். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகேன்னு சொல்லுகிற தாவேக்காவோ அல்லது அதிமுக, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ பெரிய எதிர்வினை ஒன்றுமே சத்தம் இல்லாமல் இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றும் முயற்சி நடக்கும்போது பெரியார் படம் வச்சுருக்கேன், அண்ணா படம் வச்சுருக்கேன், காமராஜ் படம் வச்சுருக்கேன்னு யாருக்கு படம் காட்டுறீங்க? ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருப்பவர் இடதுசாரி செயல்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுவது, அங்கே கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுவது, அப்படி அது குறித்து ஒரு வழக்கு வருது. அதில் பாரம்பரியமாக, அதாவது விளக்கேற்றுகிற தூண் அப்படின்னு சொல்லி இந்து அமைப்பினர், அதுவும் இந்த கேஸை ஃபைல் பண்ணவங்க ஒரு தூணை காட்டுறாங்க. அந்த இடத்தில் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி திரு சுவாமிநாதன், நீதியரசர் சுவாமிநாதன் அங்கே போய் ஆய்வு செய்து எல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறாரு. இதை தாண்டி அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கேஸ், அதை தாண்டி தடை உத்தரவு 144 தடை உத்தரவு, தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் பெரிய இஷ்யூ ஆகிருக்குது. இந்த பிரச்சனையின் மூலம் என்ன, இது எங்கிருந்து தொடங்குது, இதனுடைய முழுமையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நேற்று நடைபெற்ற சம்பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, நேற்று வழக்கம் போல் ஒரு மத நம்பிக்கை என்ற அடிப்படையில் அங்கே திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாகன்னா சில நூற்றாண்டுகளாக எங்கே விளக்கு ஏற்றப்படுகிறதோ அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. அதை பக்தர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்க சென்று வழிபட்டார்கள். பக்தர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது பிஜேபியோட பிரச்சனை, பிஜேபி மற்றும் இந்து முன்னணியினுடைய பிரச்சனை. அப்போது இது இடம் இந்த இடம் கிடையாது. மேலே அந்த மலை உச்சியில் ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காவுக்கு அருகில் ஒரு தூண் இருக்குது, அந்த தூண் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டிய தூண். காலமாக அங்கே தான் ஏற்றப்பட்டு வந்தது, நடுவில் விட்டு போச்சு, அதனால் அங்கே ஏற்றணும் அப்படின்றது தான் இவர்கள் முன்வைத்த வாதம். அந்த அடிப்படையில் இந்த வழக்கு போடப்பட்டு அதில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அந்த இடத்துல இந்த இடத்துல ஏற்றுங்க, கூட அந்த இடத்துலையும் போய் ஏற்றணும். அது யார் செய்யணும்னா இந்து அறநிலையத்துறை அந்த விளக்கை கொண்டு போய் ஏற்றணும். இது 1ஆம் தேதி மாலை 7 மணிக்கு அந்த ஆர்டரை அவர் இணையத்தில் போடுறாரு. எப்போ செய்யணும்? 3ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு. அப்போ இந்த தீர்ப்பு இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் வழக்கை தொடுத்தவர் ராம ரவிக்குமார் என்ற இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த நபர். அவர் போட்ட பெட்டிஷனில் சரக்கே இல்லை, ஒரே அபத்தமாக இருக்குதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? ஜிஆர் சாமிநாதனே சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பில். அப்படி ஒரு பெட்டிஷன் அவர் போடுறாரு. அதில் விசாரித்து தான் இப்படி ஒரு தீர்ப்பு. இந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வந்த பிறகு இதற்கு எதிர்மனுதாரராக பல பேர் இருக்கிறாங்க. எதிர்மனுதாரர் யார் அப்படின்னு கேட்டால், மிக முக்கியமாக திருப்பரங்குன்றம் கோயில் அறநிலையத்துறை, அப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த தர்கா, அது இல்லாமல்
இப்போ அர்ச்சகர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் ரங்கநாதன், ரங்கநாதன். அவர் சார்பாக வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், ம். இப்படி 3-4 வழக்கறிஞர்கள் அப்பீராகிறாங்க. அரசு தரப்பு இன்னும் வழக்கறிஞர்கள் இவங்க அப்பீராகி வாதாடுறாங்க. அந்த வாதங்களை எல்லாம் கேட்டு தான் இந்த உத்தரவு போடுறாரு. இந்த உத்தரவு 2 அடிப்படைகளில் மிக முக்கியமாக சட்டவிரோதமானது என்பது எல்லா எதிர்மனுதாரர்களுடைய கருத்து, அரசாங்கத்தின் அறநிலைத்துறையின் கருத்தும் கூட. அது என்ன முதல்ல அப்படின்னா, இது வந்து புதுசு அல்ல, இதே இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு போடப்பட்டு, அந்த வழக்கில் 2 நீதிபதிகள் கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு அது இடம் கிடையாது, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அங்கே விளக்கு போட தேவையில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்குது. அப்போ 2 நீதிபதிகள் அமர்வு கொடுத்த தீர்ப்பை மீறி ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியாது, சிங்கிள் ஜட்ஜ் வந்து அதை மீற முடியாது என்பது ஒரு நல்ல தெளிவாக தெரிந்த ஒரு மரபு. அதை மீறி இவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதுனால இது சட்டவிரோதமானது. 2வது, அது வந்து தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் ஜிஆர் சாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடவில்லை. அப்படி எந்த ஆதாரத்தையும் மனுதாரராகிய ராமரவிக்குமார் சமர்ப்பிக்கவில்லை. இவரும் அந்த ஆதாரம் எதையும் குறிப்பிடலை. அப்போது இந்த காரணங்களினால் இதுக்கு நாங்கள் மேல்முறையீடு செய்கிறோம் அப்படின்றத அரசின் நிலை, மேல்முறையீடும் செஞ்சுட்டாங்க. பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளில் ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இந்த தீர்ப்பில் நாங்கள் அப்பீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, சரி அந்த அப்பீலுக்கு 1 மாதம் டைம் இருக்குது. இப்போ நேற்று போட்ட உத்தரவுலேயே அதை சொல்லியிருக்காரு. நேற்று போட்ட உத்தரவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பீலுக்கு 1 மாதம் டைம் உண்டு, அது எனக்கும் தெரியும். டைம்னா என்ன பொருள்னா, இன்றைக்கி உத்தரவு போட்டு நாளைக்கு அமல்படுத்த சொல்கிறதில்ல. இந்த உத்தரவில் எங்களுக்கு ஆட்சேபம் இருக்குன்னா அப்பீல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த டைமை கொடுக்கறது, கொடுத்து அந்த அப்பீலில் ஸ்டே கொடுக்குறாங்களா கொடுக்கலையா என்பதை ஒட்டி அது முடிவாகும். ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, இது வந்து நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நிலைநாட்டி ஆகணும் அப்படின்றதுனால இதை உடனே நான் செய்ய சொல்லி பண்ணுறேன் அப்படின்னு அவர் நேற்று போட்ட உத்தரவில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு அப்பீல் அப்படின்றது பெண்டிங் இருக்கும்போதே இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நேத்திக்கு மாலை 6 மணி தான் விளக்கு ஏற்றக்கூடிய நேரம். மத்தியானம் 12:30 மணிக்கு ராமரவிக்குமார் இவருடைய நீதிமன்றத்துக்கு போய், ஐயா நீங்கள் உத்தரவு போட்டீங்க, இவங்க ஒன்றும் விளக்கு ஏற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரியே தெரியல, நீங்கள் தான் பார்த்து செய்யணும், சரி நீங்கள் இதை ஒரு பெட்டிஷனை போடுங்கன்றாரு. இவர் ஒரு பெட்டிஷனை போடுறாரு. 3 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கிறார். விளக்கு ஏற்ற வேண்டிய நேரம் 6 மணி. ரெடி ஆகலைன்னு ராமரவிக்குமார் சொல்கிறாரு. நீங்கள் அமல்படுத்தணுமா இல்லையான்றது எப்போ தெரியும்? 6 மணிக்கு அப்புறம் தான் தெரியும். 3 மணிக்கு அவமதிப்பு வழக்கை எடுத்து அந்த கோயிலினுடைய நிர்வாக அதிகாரி, போலீஸ் கமிஷனர் 2 பேரும் உடனே ஆஜராகணும் அப்படின்னு உத்தரவு போடுறாரு 3 மணிக்கு. 5 மணிக்கு அரசாங்கத்தினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர் வந்து அப்பீர் ஆகி, இது என்ன விசித்திரமாக இருக்குது, 6 மணி தான் டைமு, செய்யலைன்னா தான் கண்டெம்ட் எடுக்கிறது, முன்கூட்டி கண்டெம்ட் எடுக்கிறதுன்னு ஒரு ஏற்பாடு இது வரைக்கும் வந்து கேள்விப்பட்டதில்லை, எப்படி எடுக்க முடியும் என்ற கேள்வி எழுப்பினோடனே, அப்படியா அப்போ 6 மணிக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு 6:05க்கு இந்த உத்தரவை போடுறாரு. 6:05க்கு என்ன உத்தரவு போடுறாரு அப்படின்னா, HRNCயை நான் விளக்கேற்ற சொன்னேன், அவங்க வந்து ஒரு அப்பீல் போட்டிருக்கிறாங்க, இது செய்ய வேண்டான்றது முடிவில் இருக்கிறாங்க அவங்க. அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா, HRNC செய்ய மாட்டாங்க இது, அதனால் ரவிக்குமார் நீங்களே போய் விளக்கேற்றுங்க, கூட ஒரு 10 பேரை கூட்டின்னு போங்க. நான் வந்து இப்போ இந்த ஹைகோர்ட்டுக்கு பாதுகாப்புக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஒன்றிய அரசினுடைய தொழில் பாதுகாப்பு படை, முக்கியமான தொழிற்சாலைகள்லாம் இருக்குது இல்லையா, கல்பாக்கம் மாதிரி இடம் அல்லது நம்ம கூடங்குளம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பாதுகாப்புக்கு நிற்கிறது. அதை வந்து நம்ம சென்னையில் 2009 நீதிமன்றத்தில் நடந்த பிரச்சனையை ஒட்டி ஹைகோர்ட்டுக்கு அதை பாதுகாப்பாக போட்டிருக்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட்டுக்கு பாதுகாப்புன்னா என்ன அப்படின்னாக்கா, ஹைகோர்ட்டு வளாகத்துக்குள்ளே தான் அவங்க நிற்பாங்க. வளாகத்துக்கு வாசலில் நிற்கிறது வந்து தமிழ்நாடு போலீஸ். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன், அவங்க ரோட்டுக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இது மாநில அரசினுடைய அதிகார எல்லை இது. அப்போ அப்படிப்பட்ட சிஐஎஸ்எஃப்ல இவர் வந்து கூட போங்க, இவங்களுக்கு பந்தோபஸ்து, இதுக்கு விளக்கேற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இவர் இந்த உத்தரவு இங்கே போடுகின்ற அதே நேரத்தில் அங்கே
இப்போ இவர் முதல்ல இப்போ சொன்னது என்ன தீர்ப்பு, தேவஸ்தானம் கோயில் அறநிலையத்துறை சார்பாக அதை ஏற்றணும். அவங்க இல்லைன்னா ரவிக்குமார் 10 பேரோட போய் கொளுத்துவார். ஆனால் அங்கே நூற்றுக்கணக்கான சங்கிகள் பிஜேபிக்காரங்க ஒரு கும்பலாக வந்து கூடி தள்ளுமுள்ளில் ஈடுபடுறாங்க, பேரிகேட்லாம் தூக்கி எறிகிறாங்க, போலீஸை அடிக்கிறாங்க, 3 போலீஸாருக்கு காயம். இதெல்லாம் ராம ரவிக்குமார் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றது முன்னால நடக்குது. இது எப்படி நடக்குது? அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி இங்கே ரெடியானாங்க? முன்கூட்டி உங்களுக்கு தகவல் வந்துருச்சா? அரசாங்கம் ஏற்றாது, ரவிக்குமார் ஏற்ற போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு உத்தரவு நீதிபதி போட போகிறாரு அப்படின்னு தெரியுமா? இப்படி ஒரு கலவரம், இந்த சூழல், இப்படி கும்பல் சேர்ந்து இப்படி ஒரு விஷயம் டெவலப் ஆகுது. நேற்று வந்து கார்த்திகை, அங்கே வழக்கமாக ஏற்றுற இடத்துல பக்தர்கள் இப்படி கூட்டம் இருக்குது, இவங்க வந்து கூடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதனால் 144 வந்து போலீஸ் வந்து போடுது. இங்கே தான் நிலவரம். 144 மீறி தான் இந்த கலகத்தில் இவர்கள் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வர்றாங்க, வந்து கேட்டாங்க, இல்லை 144 போட்டிருக்கோம், விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்க வந்து 4 பேர் தானே கூடாது, நாங்கள் 2 பேர் போகிறோம், 3 பேர் போகிறோம், அது கிடையாது, அனுமதிக்க முடியாதுன்னு போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்க போகலையாம். இந்த தடையெல்லாம் உடைத்து கொண்டு சில பேர் மலை மேலே ஓடி இருக்காங்க, அவங்களாம் பிடிச்சி கொண்டு வந்து கீழே கொண்டாந்துட்டாங்க. இப்படி இது நேற்றைய சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இந்த மொத்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு இதை கையாண்ட முறை இருக்கு இல்லையா, அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஏனென்றால் இந்த இடத்தை திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்பதுதான் அங்கே வந்து பிஜேபி எழுப்பிய முழக்கம். இதுக்கு முன்னால் அவங்க நடத்திய முருகன் மாநாட்டில் ஹெச் ராஜா வெளிப்படையாகவே சொன்னார், இது திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம், நீங்கள் விளக்கேற்றுறது மட்டும் இல்லை, அவர் சொன்னது தர்காவை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போது இது வந்து அவர்களுடைய அஜெண்டாவில் இருக்குது. அப்படி ஒரு அஜெண்டாவை நிறைவேற்ற விடாமல் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு வந்து தடுத்திருக்கிறது. அயோத்தியில் இதே முறையில் தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள். அதுக்கு அனுமதிக்காமல் தமிழ்நாடு அரசு இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்ற முறையில் இது வந்து பாராட்டுக்குரியது. நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காவலர்களை அங்கே அனுப்பி வைப்பது, இங்கே இருக்கக்கூடிய போலீஸ் நடைமுறை, இதையும் மீறி அவர்கள் வந்து ஒரு இன்டென்ஷனோட செயல்படுவது, இதெல்லாம் ஒரு நீதிபதிக்கு அவ்வளவு வலு அல்லது அவ்வளவு அதிகாரம் உண்டா? அவர் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது? அதாவது நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுடைய அந்த தீர்ப்பு, அதை தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடு, அதை நீங்கள் வந்து எப்படி? இல்லை, முதல்ல அந்த தீர்ப்பு முறைகேடானது, அது எப்படின்றத கூட நம்ம பின்னால் பார்ப்போம். அந்த தீர்ப்பை அவர் அமல்படுத்த கையாண்ட முறை அதைவிட முறைகேடானது. அவருக்கு இந்த அதிகாரம்லாம் கிடையாது. இப்போ அந்த சிஐஎஸ்எஃப் என்ற அந்த ஃபோர்ஸை கையாளக்கூடிய அதிகாரம் யார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரம் யார் எந்த நீதிபதிக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான். அது யாருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சென்னையில் இருக்கிறவருக்கு. அங்கே வந்து ஜெயச்சந்திரன் என்ற நீதிபதி, அவர் தான் அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ், அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஒன்று, இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. முதல் பாயிண்ட். சரியா? ஓவர். அதிகாரம் உள்ளவங்களும் கூட இதை செய்ய முடியுமா அப்படின்னா இதை செய்ய முடியாது. ஏனென்றால் லா அண்ட் ஆர்டர் என்பது மாநில அரசின் கீழே இருக்குது. இவங்களை வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் கடமையை நிறைவேற்றும் பொருட்டு சிஐஎஸ்எஃப்ஐ ஏவுவது இருக்கு இல்லையா, அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இப்போது பிஜேபிக்காரங்களுக்கு திடீர்னு இராணுவத்தை அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அதை எப்படி அதை தமிழக அரசு எப்படி எதிர்கொள்ளும்? அது நேரடியான ஒரு அத்துமீறல், மாநில உரிமையில் ஒரு அத்துமீறும் நடவடிக்கை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இடி வந்து லஞ்ச ஊழலுக்காக ஒருத்தனை பிடிச்சான்ல, பிடிச்ச உடனே என்ன செஞ்சாங்க, சிஆர்பிஎஃப் கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த அந்த அலுவலகத்துக்கு சோதனை போடாமல் பாதுகாப்புக்கு நிறுத்தினாங்க. அது எவ்வளோ கேவலமான நடவடிக்கையோ அது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இது. சட்டவிரோதம் மட்டும் இல்லை, ஆக கீழ்த்தரமான நடவடிக்கை. இதனுடைய விளைவு என்ன? ஒருவேளை அந்த சிஐஎஸ்எஃப் வந்து கேட்டுக்கிட்டு போயிட்டாங்க, இல்லை அவங்க முண்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போவேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன இதனுடைய விளைவு அப்படின்னா, சிஐஎஸ்எஃப்க்கும் லா அண்ட் ஆர்டர் போலீஸுக்கும் இடையில் ஒரு மோதல் இல்லையா? அப்போ சிஐஎஸ்எஃப்பை கைது பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் நடக்கும். அப்போ இது மாதிரி ஒரு மோதலை 2 ஃபோர்ஸுக்கு இடையில், ஒன்றிய அரசின் படைகளுக்கும் மாநில அரசினுடைய காவல்துறைக்கும் ஒரு மோதலை தோற்று நடக்கும் என்று தெரிந்தே ஜிஆர்எஸ் செஞ்சிருக்காரு. இதனால் வரக்கூடிய விளைவு விபரீதமாக இருக்கும் என்று தெரிந்தே செய்திருக்கிறார். இவங்க இப்படி ஒன்று கொடுத்து அங்கே ஒரு கும்பல் கூடுது, மேலே போய் தர்காவை அடித்து உடச்சி எதனா ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதுக்கு மேலே அதை கையாளுவதற்காக இந்த பிரச்சனை கட்டு மீறி துப்பாக்கி சூடுக்கு போயிருக்குன்னு வச்சுருங்க, ஒரு லத்தி சார்ஜ் கூட இல்லாமல் அதை சமாளிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி போயிருந்தாக்கா அதுக்கு யார் பதில் சொல்கிறது?
இல்லை இவங்க போய் முஸ்லீம்களை ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னாக்கா அதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதுக்கு லா அண்ட் ஆர்டர் தான் பதில் சொல்லணும். சாமிநாதனை பதில் சொல்லுவார். அப்போது ஒரு கலவரம் நடப்பதற்கான சூழலை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அவர் வந்து ஒரு நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர். அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். தலைமை நீதிபதி, இங்கே இருக்கிற தலைமை நீதிபதியோ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிறார். அவர் மாநில அரசுக்கு எதிராக ஒரு இணை அரசாங்கம் நடத்துகிறாரு. இதுவரை இந்திய நீதித்துறை வரலாற்றில் யாரும் இதை செஞ்சதில்லை. இப்போ நீங்கள் கண்டெம்ட் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது, அதை அகற்றுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப நீதிபதியில் போடுவாங்க. என்ன சொன்னால் செய்ய மாட்டீங்களா, கலெக்டர் வர சொல்லு. இது பார்த்துருப்பீங்க நீங்கள் பேப்பரில். இது ஒரு உதாரணம். இது மாதிரி 1000 உதாரணம் இருக்குது. பென்ஷன் பாக்கி வராமல் இருக்கிறது, கிராஜுவிட்டி வராமல் இருக்கிறது, கிளைம் போட்டாக்க வராமல் இருக்கிறது, இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நீதிமன்றம் வந்து கண்டனம் தெரிவிக்கும். அப்போது செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீதித்துறை வந்து உத்தரவிட தான் அதிகாரம் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் தான் அதை அமல்படுத்தணும். அப்போ நீதித்துறை நானே அதை அமல்படுத்துகிறேன், என்கிட்ட ஆள் இருக்குது அப்படின்னா அப்போ எக்ஸிக்யூட்டிவ் எதுக்கு இருக்குது? அப்போ நீதித்துறையோட அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கலாமா? இப்போ போலீஸை பற்றி சொல்லும்போது நீங்கள் என்கவுண்டரில் கொல்லக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறான்? நீங்கள் ஜுடிஷியரியினுடைய அதிகாரத்தை குற்றவாளின்னு தீர்மானித்து விசாரித்து தான் தண்டிக்கணும், நீ எப்படி அதிகாரத்தை எடுத்துக்கலாம்னு வந்து கேட்குறோம் இல்லையா? அதுபோல் இவங்க எப்படி எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க? அதுதான் இந்த நடவடிக்கை. அதனால் அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். இன்னொன்று, அரசு வழக்கறிஞர் உள்ளிட்டு தமிழ்நாட்டின் வழக்கறிஞர்கள் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம்னு சொல்லணும். இது வந்து திமுக கவர்மெண்ட் பற்றிய பிரச்சனை இல்லை. இது தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற முறை எதுவுமே என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்றதான் இப்போ அவர் பேசுகிறது. அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் எதிர்த்தரப்பில், அதாவது நீங்கள் இந்துத்துவா எந்த குரூப் நீங்கள் சொல்லிட்டாலும் இந்துக்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய அரசு இந்த அரசு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இன்னொன்று, நீதிபதி கொடுத்த உத்தரவுக்கு மீறி ஒரு அரசு இயங்குது, இப்படிப்பட்ட அரசை நாம் தூக்கி எறிய வேண்டும். அது வந்து வெறும் பிரச்சாரம் மட்டும் இல்லை, அது ஒரு கோரிக்கை மாதிரி இருக்குது. அதாவது இது வந்து வருகிற தேர்தலில் தூக்கி எறியணுங்கிற நோக்கம் அந்த இது கூட கிடையாது. அவர்கள் இதை நீதித்துறை வழியாகவோ வேறு ஏதோ ஒரு வழியாகவோ தூக்கி எறியணும்னு ஒன்று வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. தட் மீன்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு உத்தரவுக்கு கீழ்ப்படியாத அரசாக தானே இது இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறதுன்றது தான் பெரிய வேடிக்கை. அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல், நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு போட்டு அப்பீலுக்கு டைம் கொடுக்கணும். இந்த மாதிரி நேற்று உத்தரவு போட்டு இன்றைக்கி அமல்படுத்து, இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன் கண்டெம்ட்டு அப்படின்னு கிடையவே கிடையாது. இவர் கோர்ட்லேயே கிடையாது, ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு இவங்க சொல்கிறது வழக்கமாக எல்லோரும் சொல்கிற மாதிரி சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம். மோடிகிட்ட போய் இதை சொல்லுவாங்களே, இதை எலெக்ஷன் கமிஷனை எப்படி நியமிக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு நேர் எதிராக அவர் வந்து நியமனத்துக்கு செய்கிறாரு. நீதிபதிகள் நியமனத்துக்கு காலேஜியத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு இல்லை, ஆனால் முடியாது அப்படின்னு அதை மீறி தான் அவர் வந்து அமல்படுத்துகிறாரு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், சபரிமலை தீர்ப்பு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெண்கள் வழிபாட்டுக்கு போகலாம் அப்படின்னாக்கா இவங்க கீழே நின்று கலகம் பண்ணுறாங்க. அப்போது அமித்ஷா வந்து ஒரு முத்திரை வாக்கியம் ஒன்று சொல்கிறாரு, கோர்ட் வந்து அமல்படுத்துகிற மாதிரி தீர்ப்பாக கொடுங்க என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த தீர்ப்பை தூக்கி பரனில் போட்டாங்க. இது நான் பெரிய லிஸ்ட்டு சொல்லலாம். ஏன் பாபர் மசூதி வழக்கில் கரசேவை பஜனை பாட தான் போகிறோம், இல்லை நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க, அது ஏற்கனவே பிரச்சனை ஆகிருக்கு, இல்லை சத்தியமாக நாங்கள் அதை தவிர எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு அங்கே போய் டிசம்பர் 6, 1992 மசூதி இடித்தாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லிட்டு தான் போய் இடித்தாங்க. அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா? கல்யாண் சிங் ஒரு நாளைக்கு கோர்ட்டில் நிற்கணும்னு சொன்னாங்க. என்ன, அதோடு அது முடிஞ்சு போச்சு. அப்போது நீதிமன்ற உத்தரவை மதிப்பது பற்றி இவர்கள் பேசக்கூடாது. நீதிபதியே நீதிமன்றத்தை மதிக்கவில்லை, நீதிபதியே அரசமைப்பை மதிக்கவில்லை, அப்படிப்பட்ட நீதிபதி வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக அவரை ஒன்றும் பண்ணிடல, நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். சரி, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒரு வேளை இதை அமல்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, செய்யணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் கொடுத்த தீர்ப்பின்படி அவங்க சொல்கிற அந்த தூணுக்கு போகணும்னா தர்காவுக்கு சொந்தமான இடம் வழியாக தான் போகணும். அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. 2 வழி தாங்க இருக்குது.
ஒன்று இந்த படிக்கட்டு தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்குது, அது வழியாக அதுக்கு போகணும், இல்லைன்னா ஹெலிகாப்டரில் தான் வரணும் அந்த இடத்துக்கு. இப்போ இதை அமல்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே நுழையணும். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி உள்ளே போ என்று சொல்ல நீதிபதிக்கும் அதிகாரம் கிடையாது, அதை செய்வதற்கு மாநில அரசுக்கும் அதிகாரம் கிடையாது. இப்போ இப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே பூந்து இப்படி போகணும், இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன மீறி நீங்கள் எப்படி செய்வீங்க? அது செய்வதற்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ அதை தர்காக்காரங்கள்ட்ட பேசணும், அவங்க அதுக்கு ஒத்துக்கணும். இல்லை, இதுக்கு தான் இந்துத்துவ கூட்டமோ அல்லது இந்துத்துவவாதிகளோ சொல்கிற ஒரு இது என்னென்னா, இது திருப்பரங்குன்ற மலை, அது மலையே முருகனுக்கு சொந்தம் அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை இல்லை, அது வேணும்னாக்கா அது என்னுடைய வரலாறுக்கு போகணும். இப்போ இந்த மலை முருகனுக்கு சொந்தம், இந்த இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இது ஒரு நூற்றாண்டு வரலாறு இருக்குது. 1920களில் இது தொடங்குது. முஸ்லீமுக்கும் இவங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து இல்லை. அந்த கேஸோட ஆரம்பம் என்ன தெரியுமா? பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் அந்த கோயில் தேவஸ்தானத்துக்கும் இடையில். கோயில் தேவஸ்தானம் இந்த மலையே புனிதமானது அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம், அதனால் மலை எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தேவஸ்தானம் சொல்லுது. அரசாங்கம் மலை உனக்கு சொந்தமா, கோயில் வரைக்கும் வச்சுக்க, மலையெல்லாம் அரசுக்கு சொந்தம் அப்படின்னு கோயிலோட வாதம். இது போய் கோர்ட்டில் போகும்போது அங்கே கீழே அங்கே ஒரு நீதிபதி, அவர் பேர் செஷன்ஸ் நீதிபதி ராமையரோ ஏதோ பேர், அவர் இது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, ஆமாம் இவங்க சொல்கிற மாதிரி 2 நாளாக அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த மலையில் ஒன்று அரசாங்கத்தின் உரிமை, இன்னொன்று தேவஸ்தானத்தின் உரிமை, இன்னொன்று அங்கே தர்கா இருக்குது அவங்களுடைய உரிமை. இதை பரிசீலித்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மலை தேவஸ்தானத்துக்கு உரிமையானது, ஆனால் மலையின் உச்சி அங்கே இருக்கிற தர்கா, அதை சுற்றி இருக்கிற நெல்லித்தோப்பு என்ற பகுதி, இந்த படிக்கட்டு, மொத்த மலை உச்சி தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவார். இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் மலைன்னு சொல்லிடுது. உடனே இது தேவஸ்தானம் என்ன செய்கிறாங்க, அதை எதிர்த்து பிரைவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. பிரைவி கவுன்சில்ன்றது லண்டன். அன்னைக்கு அங்கே பிரைவி கவுன்சில் கீழமை நீதிமன்றம் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருது. அப்போது இந்த மொத்த தீர்ப்புலையும் இங்கே ஒரு விளக்கு தூண் இருக்குது அப்படின்ற வார்த்தை கூட கிடையாது எதுலேயும். மற்ற இடம், இங்கே போகிற இடம், அப்படி வர்ற இடம், நெல்லித்தோப்பு, படிக்கட்டு, கீழே இருக்கிற விளக்கு தூண், இது எல்லாம் வருது அந்த மலையோட இதில். ஆனால் மேலே இவர்கள் சொல்கிற அந்த தூண் இருக்கு இல்லையா, அதை பற்றி யாரும் ரெஃபரன்ஸ் இல்லை. இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் 96ல் ஒரு வழக்கு. 96ல் ஒரு இந்து முன்னணி இதை சார்ந்த நபர் அங்கே விளக்கு ஏற்றணும். அப்போவும் தூணுன்னு கேட்கல, ரொம்ப முக்கியம், மலை உச்சியில் விளக்கேற்றணும். அப்போ ஒரு நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, மலை உச்சியில் ஏற்றணும்னா தர்காக்காரங்களை கேட்டுட்டு அங்கேருந்து எட்டமாக சுமூகமாக ஒரு இடம் கேட்டு மேலே எங்கேயோ நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பு அப்புறம் நிறுத்தி வைக்கப்படுது. 2014 சுப்பிரமணியம் என்பவர் ஒரு வழக்கு போடுறார். அவர் இந்த அமைப்பு சார்ந்தவர். அவர் என்ன போடுறாருன்னா, இப்போ கொளுத்துறாங்களே, இப்போ இருக்கிற இடம் அது குடைவரை கோயில், அதுக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய ஒரு உச்சி பிள்ளையார் கோயில், உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தீபத்தூண், அதில் தான் திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்பிருந்து அங்கே விளக்கு போடுறாங்க. அது விளக்கு தூண் என்பதற்கான கல்வெட்டும் அதில் இருக்குது, தொல்லியல் சான்றுகள், தொல்லியல் துறை வெளியிட்டிருக்கிற நூல், இது எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர் இந்து முன்னணிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இது கிடையாது, இதுக்கு பேர் மோட்ச தீபம், செத்தவனுக்கு போடுறது, அதனால் இது ஆகம விதிக்கு எதிரானது, இதை போடுறதே எங்கே போடணும்னா அங்கே தான் போடணும் அப்படின்னு விளக்கு தூணுன்ற பிரச்சனை முதல்ல அப்போ தான் ஆரம்பிக்கிறார். 2014 அந்த விளக்கு தூணில் போடணும். அப்போ நீதிபதி என்ன கேட்குறாரு, வேணுகோபால் நீதிபதி, இதை விளக்கு தூண்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. எந்த ஆதாரத்தையும் கொடுக்க முடியல அவரால் சொல்கிறதுக்கு மேலே. இது ஒன்று. ரெண்டாவது, கோயில் எதிர்த்தரப்பு, தேவஸ்தானம், அறநிலையத்துறை, அவங்க இன்னொரு தரப்பு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உளறிட்டு இருக்கிறாங்க இந்த ஆள், இதுதான் மரபு அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே நாங்கள் போடுற இடம் தான் கரெக்டு, இதெல்லாம் விளக்கு தூணம் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படின்னு அறநிலையத்துறையும் தேவஸ்தானமும் சொல்லிடுறாங்க 2014. அதனால் அந்த வேணுகோபால் நீதிபதி அதை தள்ளுபடி பண்ணிடுறாரு. கூடுதலாக ஒன்று சொல்கிறாரு, இது அயோக்கியத்தனமாக நீ போட்டிருக்கிற பெட்டிஷன், இதில் எதிர்மனுதாரராக இந்த நீ சொல்கிற இடத்துல இருக்கிறது தர்கா, அவன் எதிர்மனுதாரரை சேர்க்காமே பெட்டிஷன் போட்டிருக்கிற அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறார். இது அந்த தீர்ப்பு முடிஞ்சிருச்சு. இந்த மலையில் இவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது,
இது இதனுடைய ஆரம்ப புள்ளி. இன்னைக்கு இங்க சமீப இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று மட்டும் இருக்குது. ம், திரும்ப இதுக்கு அப்பீல் 2019 2 நீதிபதிகள். ம், அந்த 2 நீதிபதிகள் வந்து நீதிபதி கல்யாண சுந்தரம், நீதிபதி பவானி சுப்பராயன். இது 2017. அவங்க வந்து சிங்கிள் ஜட்ஜி சொன்னது தான் கரெக்டு, இது தீர ஆராய்ஞ்சிட்டு சொல்லிடுறாங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த 2 தீர்ப்பும் எப்போ வந்துச்சு? புரட்சி தலைவி அம்மா ஆட்சியின் போது, ஓ, 2014. ம், ம், அதுக்கப்புறம் 2017. ம், அப்போ HRNC வந்து நாத்திக திமுக திராவிட கும்பலின் ஆட்சியில் இல்லை, ம், ம், ஆன்மீக ஜெயலலிதா ஆட்சியில் தான் இந்த ம், 2014 ம். 2017. இப்போ அந்த பெஞ்ச் தீர்ப்புக்கு எதிராக தான் இவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. ஓ, இப்போ இவர் இந்த தீர்ப்பு கொடுக்குறாரு, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ம். அப்படின்னா, அந்த நீதிபதி அவர் கொடுத்துருக்கிற தீர்ப்புலேயே ம். இது மரபு வழியாக அங்கே தீபம் ஏற்றப்பட்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ம். அப்படின்னு ஜிஆர் சாமிநாதனே சொல்கிறாரு. ம். அப்புறம் எதுக்கு இங்கே கொளுத்தணும் ம், ம். அப்படின்னா அதுக்கு ஒரு விசித்திரமான நியாயம் சொல்கிறாரு. இந்த மலை இருக்கு இல்லையா, மலை வந்து கோயிலுக்கு சொந்தம். அப்போது அதில் இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. யார்? ம், ஆக்கிரமிப்புன்ற வார்த்தையே பயன்படுத்துகிறாரு. ம், ம். யார்? தர்காவை. தர்காவை. ஆமாம். ம். நான் வந்து இதை விசாரிக்கும் போது கேட்டேன், தர்காவை சுற்றி காம்பவுண்ட் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொன்னாங்க. அதிலேருந்து என்ன தெரியுது? காம்பவுண்ட் வரைக்கும் தான் அவங்க சொத்து. அது இவர் சொல்கிற விளக்கம். ம், ம். மலை உச்சி முழுதும் சொந்தன்றது ஏற்கனவே பிரைவி கவுன்சில் வரைக்கும் தீர்ப்பு இருக்குது. ம், ம். இவர் புதுதாக சொல்கிற விளக்கம். ம். அதனால் இது கோயிலுக்கு சொந்தம். இப்படியே விட்டோன்னு வச்சுங்களேன், ஆளாளுக்கு எடுத்துக்குவாங்க இடத்த. இப்போ சென்னை ஹைகோர்ட்டில் கூட ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஹைகோர்ட்டில் ஒரு நாளைக்கு கேட்டை மூடுவாங்களாம். அது எதுக்குன்னா, இது எங்கள் இடம் அப்படின்றதுக்காக மூடுறது. அந்த மாதிரி இந்த மலை கோயிலுக்கு சொந்தம் அப்படின்ற அந்த சொத்து உரிமையை நிலைநாட்டுவதற்காக அந்த இடத்துல வந்து விளக்கு கொளுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பில் சொல்கிறாரு. இப்போது இதெல்லாம் எந்த சட்டத்தில் வருது? ஒரு கட்ட பஞ்சாயத்தில் கூட இது மாதிரிலாம் சொல்ல முடியாது. ராம ரவிக்குமார் இந்த வாதத்தையே வைக்கல. ம், ம். ராம ரவிக்குமார் ம். அங்கே கொளுத்தணும்னு கேட்குறாரே தவிர, இந்த மலையை ஆக்கிரமிக்கிறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இந்த உரிமையை நிலைநாட்டணும்னு ராம ரவிக்குமார் கேட்கல. ம். கோயில் தேவஸ்தானம் கேட்கல. கோயில் தேவஸ்தானம் அந்த ஐயர் பட்டர் ம். அவர் வந்து இதெல்லாம் உளறல், இங்கே தான் வழக்கமாக தீபம் ஏற்றுவது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அறநிலைத்துறை சொல்லுது. அறநிலைத்துறை புதுசாக ஒன்றும் சொல்லலை. ஐயர் சொல்கிறது தான் அறநிலைத்துறைன்னு சொல்லுது. அப்போது இது எல்லாத்தையும் மரபெல்லாம் விட்டார். இடம் சொந்தன்றதை காட்டுறதுக்கு அங்கே கொளுத்தணும் ம். அப்படின்னு நீதிபதி அவராக ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அதனால் இது வந்து முற்றும் முழுதாக முறைகேடு இந்த தீர்ப்பு. இப்போ நீங்கள் ஒரு பக்கம் இந்துத்துவ சக்திகளுக்கு ஒரு திட்டம் இருக்குது அந்த மலையை ஆக்கிரமிப்பதில் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இன்னொன்று, நீதிபதியுமே ஒரு சார்பாக ஒரு கண்ணோட்டத்துக்காக இயங்குறாருங்கிறத கருத்து. அவர் கண்ணோட்டத்துக்காக இயங்குறத பற்றியே எனக்கு பிரச்சனை இல்லை. ம். ஆனால் முறைகள் எல்லாத்தையும் மீறுகிறார். மீறுகிறார். ஒவ்வொரு நீதிபதிக்கு ஒரு கண்ணோட்டம் தனி இருக்கு. ராஜாங்கமே நடத்துறாருன்னு சொல்லிட்டீங்க. சொல்லிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து அரசு மிகச்சிறப்பாக இந்த விஷயத்தை இந்த இடத்தில் கையாண்டு இருக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆனா இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் 2 விதமான பிரச்சனை வந்துச்சு. ஒன்று, அங்கே ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை ஏற்பட்டுச்சு. இதனுடைய அதாவது இந்த அரசுக்கு எதிராக நெருக்கடி கொடுக்க வேண்டும்ங்கிறது அவங்களுடைய திட்டம் தாண்டி இங்கே நம்மளுடைய செயல்பாடு ஏதாவது என்ன இல்லை, நடந்தது? இதனுடைய வரலாறு பார்க்கணும். இந்த ஆடு கோழி அறுக்கக்கூடாது அப்படின்ற பிரச்சனையை முதல்ல யார் கிளப்புறாங்கன்னா, ஒரு போலீஸ்காரர். இந்த கந்தூரி விழாவுக்கான அமைதி கமிட்டி நடக்கும்போது HRNC அதிகாரி தான் முதல்ல கிளப்புறாரு, இந்து முன்னணி அல்ல. அப்போ இந்த அதிகாரி கிளப்புறாரு, நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லியும் அறநிலைத்துறை அமைச்சர் அது சேகர்பாபு அதுக்காக எந்த முயற்சியும் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த முருகன் மாநாடு, கோயிலுக்குள்ளே வந்து கலாட்டா பண்ணுறாங்க. இது எதிலும் அறநிலையத்துறை எதுவும் செய்யவில்லை. இன்னைக்கு முதல்வர் அலுவலகம் நேர தலையிட்டு இந்த விஷயத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இது அறநிலையத்துறை ஏற்கனவே கோட்டை விட்டதனுடைய விளைவு தான் இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்குது. முதல்லையே அதை நிறுத்தி இருந்தாக்கா இது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அதை வந்து தமிழக அரசு சீரியஸாக வந்து அதில் கவனம் செலுத்தணும். இது அர்ச்சகர் வழக்காக இருக்கட்டும், சிதம்பரம் தீட்சிதர் வழக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அறநிலையத்துறை விட்ட கோட்டை இருக்கு இல்லையா, அது வந்து பல பாரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதற்கு திருப்பரங்குன்றம் ஒரு சாட்சி. இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளோ நெருக்கடிகளை அரசு ஒரு ஒத்தையாக நின்று சந்தித்த மாதிரி சந்திச்சிட்டு இருக்குது. இதுக்கு லாபம் வருமா நட்டம் வருமா அப்படிங்கிறது கூட அதாவது ஒரு ஓட்டு கட்சியாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நெருக்கடிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி
நீங்கள் பாஜக அல்லது இந்துத்துவ சக்திகளினுடைய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நிற்கிறோம். நாங்கள் தான் ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொல்லுகிற தாவேக்காவோ அல்லது அதிமுக ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ பெரிய எதிர்வினை ஒன்றுமே சத்தம் இல்லாமல் இருக்காங்களே இதை பற்றி. ஆமாம், கூட்டணி கட்சிகள் கூட அறிக்கை தான் விட்டுருக்குறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளோ பேர் அவன் கூட்டி நிறுத்துறான், கூட்டணி கட்சிக்கு ஆள் இருக்கா இல்லையா? நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அங்கே ஏன் யாரும் மக்களை திரட்டி நிறுத்த முடியல? இது மதக்கலவரத்தை தூண்டுகிறான்றது தெரியும்ல, அதை ஏன் செய்ய முடியவில்லை என்பதை இந்தியா கூட்டணியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் சீட்டு கூட கேட்கறது மட்டும் இல்லை, ஃபீல்டில் வேலை பார்க்கணும். அதை கூட்டணி கட்சி யோசிக்கணும். எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், இப்போ தான் சொன்னேன், இதெல்லாம் அம்மா ஆட்சியில் சொன்னது. எடப்பாடி இது திமுக வர்சஸ் பாஜக பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டை அழிப்பதற்கான, மத நல்லிணக்கத்தை அழிப்பதற்கான ஒரு வேலை நடக்குது. அப்போது அட்லீஸ்ட் அம்மா ஆட்சியில் செய்த முடிவையாவது மிச்சம் எல்லாத்துலேயும் கொட்ட விட்டார், அவர் அடமானம் வச்சுட்டாரு. இதையும் அடமானம் வைக்காமல் அவர் செய்யணும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர் இருக்கார்ல, 80%லாம் வாங்க போகிறோன்னு சொல்கிறாரு. 80%ன்றீங்க, அங்கே ஒரு நாதியம் காணுமே, அங்கே ஆள் நிற்கலைன்றது மட்டும் இல்லை, இந்த நிமிடம் வரை அவர்கள் பேசவில்லை. அப்போது ஜோசப் விஜய்ன்னு சொன்னபோது திமுக காரங்க உள்ளிட்டு இடதுசாரிகள் உள்ளிட்டு எல்லாரும் எச்ராஜாவுக்கு எதிராக பேசணும். இன்றைக்கி இப்படி ஒன்று நடக்குது. இப்படி ஒன்று நடக்கும்போது நாங்கள் தான் எங்கள் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருந்தா அப்போ உங்களுக்கு வேறு அஜெண்டா இருக்குன்ற சந்தேகம் தான் வருது. அப்போ தாவேகா தொண்டர்கள் இதை பற்றி சீரியஸாக சிந்திக்கணும். இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை ஒரு கலவர பூமியாக மாற்றும் முயற்சி நடக்கும்போது, பெரியார் படம் வச்சுருக்கேன், அண்ணா படம் வச்சுருக்கேன், காமராஜ் படம் வச்சுருக்கேன்னு யாருக்கு படம் காட்டுறீங்க? காரியத்தில் என்ன செய்கிறீர்கள்? இப்படி திமுக அரசு கரெக்டாக செய்யும்போது பாராட்டுறீங்களா? இந்த கேள்விகளை நாம் அனைவருமே எழுப்ப வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் அரசியலில் ஈடுபடாத திராவிடர் கழகங்கள், இடதுசாரி இயக்கங்கள் பல பேர் இருக்கிறாங்க, பல அமைப்புகள் இருக்காங்க. அவங்களெலாம் ஃபீல்டில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? திமுக அரசில் தப்பு நடந்தால் தனியாக சொல்கிறாங்க, அதை சொல்லட்டும். ஆனால் இதுக்கு யார் களத்தில் இறங்கி நிற்க வேண்டும்? நாங்கள் தான் அதுக்காக நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்கே போனார்கள்? அவங்க சீரியஸாக சிந்திக்கணும். தமிழ்நாட்டை ஒரு அபாயத்தின் விளிம்பிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு. இனிமேலாவது மற்றவர்கள், இயக்கங்களும் கட்சிகளும் விழித்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொன்னது பணம் வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, வேறு உரிமை வாங்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு மத நல்லிணக்க பூமியாக தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு என்ற முறையில் இது கட்சிக்கு அப்பாற்பட்ட தமிழ் மண்ணின் பிரச்சனை என்று நாம் அனைவரும் அணுக வேண்டும். ரொம்ப நன்றி தோழர். மிக விரிவாக இந்த பிரச்சனை குறித்து எங்களுக்கு விளக்கம் அளித்தீங்க. நன்றி.